சம்வாட் கமர்ஷியல் படங்களுக்கான அவார்ட்ஸ் எப்படி திடீர்னு எப்படி கமர்ஷியல் படங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குதுங்கிற ஒரு டவுட் வந்து மக்களுக்கு இருக்கு. இதுக்கான பதில் என்ன சார்? இல்லை நேஷனல் அவார்டு வந்து முந்தி இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து ஒரு 2 decades பிஃபோர். ஓகே, பாலுமேந்திர சாரோட வீடு, ஆமா, அந்த மாதிரி படங்கள்லாம் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு ஒரு படம் வாங்குது அப்படின்னா அந்த படத்துக்கு பெருமை, அந்த டைரக்டருக்கு பெருமை. ஆனால் இன்னைக்கு ஒரு நேஷனல் அவார்டுன்றது அந்த மாநிலத்துக்கே பெருமை. ஓகே. ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஹீரோ, நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர்ஸ் அடுத்த படங்கள்ல அவங்களோட சேலரியே டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இன்னைக்கு நேஷனல் அவார்டு வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் நேஷனல் அவார்டு வாங்கினா அந்த படத்தை சினிமாக்காரங்கள் ரொம்ப அறிவு ஜீவிகள் மட்டுமே பார்ப்பாங்கன்றது போய் இன்னைக்கு நேஷனல் அவார்டு ஒரு படம் வாங்குது அப்படின்னா அதுக்கு உண்டான பெருமை வந்து பட்டி தொட்டி எங்குமே சேருது. ஸோ அதனாலயே இன்னைக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குற ஜட்ஜஸே வந்து எல்லாருமே என்னன்னா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட படம். ஓகே. நேஷனல் அவார்டுன்றதும் அதுதானே, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட படத்துக்கே ஒரு அவார்டு போலேன்னா அப்புறம் என்ன